நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கடந்த 10ஆம் தேதி இரவு மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரி மற்றும் காரை நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி மடக்கி பிடித்த நிலையில் அதனை தப்பவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மோகனூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் சங்கர், காவலர் கோவிந்தராஜ் ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி விமலா உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பரத்குமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதாக நாமக்கல் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆகாஷ் ஜோஷிக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி கடந்த 10ஆம் தேதி மோகனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சங்கர் மற்றும் அதே காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் கோவிந்தராஜ் ஆகியோர் துணையுடன் உதவி காவல் கண்காணிப்பாளர் ஆகாஷ் ஜோஷி மோகனூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒரு லாரியில் மணல் ஏற்றிக்கொண்டும் அதன் முன்புறம் காரில் வந்தவர்கள் போலீசார் அந்த பகுதியில் உள்ளதா என்றவாறு நோட்டமிட்டவாறும் வந்துள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி காரையும் சட்டவிரோதமாக மணல் அள்ளி கொண்டு வந்த அந்த லாரியையும் பறிமுதல் செய்ய ஒரு சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சங்கர் மற்றும் காவலர் கோவிந்தராஜுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து இரு வாகனங்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்ற வழியில் கார் பழுதாகி நின்றுவிட்டதாக கூறி லாரியை மற்றும் காவலர் நிலையத்திற்கு சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சங்கர் மற்றும் காவலர் கோவிந்தராஜ் ஆகியோர் எடுத்து வந்துள்ளனர். இதனையடுத்து ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி நடத்திய விசாரணையில் காரை சட்டவிரோதமாக மணல் அள்ளி வந்த அந்த நபர்களிடமே 2 போலீசாரும் ஒப்படைத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி நேற்று ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி உத்தரவிட்ட நிலையில் இன்று இருவரையும் சஸ்பெண்ட் செய்து நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் விமலா உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமாக மணல் அள்ளி வந்த அந்த கும்பலிடமே பறிமுதல் செய்த வாகனத்தை போலீசார் ஒப்படைத்த சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.